ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, இன்று இரவுக்குள் மின்னல் வேகத்தில் ஒரு அதிரடி மாற்றம் ஏற்பட போகுது. தங்கமே, நான் ஒன்று சொல்லட்டுமா? மனவேதனையை தந்துவிட்டு எதுவும் தெரியாதது போல் நடித்து பழகுபவர்கள் கெட்டிக்காரர்கள்தான். ஆனால் பிடிக்கும் வரை பொக்கிஷம்தான். ஆனால் வெறுக்கப்பட்டு விட்டால் வெறும் குப்பை. பொருட்கள் மட்டுமல்ல, உறவுகளையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். மனிதர்கள் புத்தி இரண்டு விதம்தான். நானும் உனக்கு எத்தனை முறை சொல்லிவிட்டேன். தேவைன்னா தேன் மாதிரி பேசுவார்கள், இல்லைன்னா தேல் மாதிரி கொட்டி பேசுவார்கள். ஊசி தங்கத்தில் செய்தது போன்று எடுத்து கண்ணில் குத்துவீர்களா? அதுபோல்தான் எவ்வளவு நெருக்கமான உறவானாலும் உன் உணர்வுகளை மதிக்க தெரியாதவர்களாக இருந்தால் அவர்களிடமிருந்து ஒதுங்கியே இரு. நான் சொல்வதை கேள். உனக்கு நான் எத்தனை முறை சொல்கிறேன். வாழ்க்கை ஒரு வட்டம் தங்கமே. இன்று அவர்கள் உனக்கு செய்வதை நாளை மற்றொருவர்கள் அதையே செய்வார்கள். இதுதான் உண்மை என்று அவர்களுக்கு புரியவில்லை. அந்த உறவோடு நீ உறவு வைத்து கொள்ள வேண்டுமா? வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை வாழத்தான் எல்லோருக்கும் ஆசை. ஆனால் வாழ்ந்த பின் தான் தெரிகிறது வழிகள் தான் உனக்கு வாழ்க்கையை புரிய வைத்து கொண்டிருக்கிறது என்று. உண்மைதானே? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னை அடையாளப்படுத்தி கொள்ள உன் நேர்மை மட்டும் போதும். உனக்கு பின் நிற்கும் பலம் அதுவாகத்தான் இருக்கும். இதில் சந்தேகம் இருக்கிறதா? இல்லைதானே? கவலையே படாதே. உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இன்று இரவுக்குள் மாற்றம் ஏற்பட போகிறது. அது அதிரடியாக வந்து சொல்ல வந்துள்ளேன். அதிரடி மாற்றத்தை தரப்போகிறேன். நீ தவமிருந்து வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது. உன் பொறுமையும் வீண் போகாது, நம்பிக்கையும் வீண் போகாது. இந்த நேரத்தில் சொல்கிறேன், நிதானத்தை மட்டும் குறைத்து விடாதே, உணர்ச்சி வசப்பட்டு விடாதே. சந்தர்ப்பங்களை சமாளிக்கும் திறமை உனக்கு இருக்கிறது. எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியம் உனக்கு இருக்கிறது. நிச்சயமாக எதிரிகளை சமயம் அறிந்து அவர்களை சாதுரியமாக வென்று விடுவாய். அப்பேற்பட்ட குணம், தைரியம், துணிச்சல் உன்னிடம் இருக்கிறது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவைகளை துணிவோடு சந்தித்து விடுவாய். தவறுகளை கண்டால் உடனே தட்டி கேட்க தயங்க மாட்டாய். அப்படிப்பட்ட பிள்ளையா நீ? இப்போது எதையோ இழந்தது போல் தைரியம் இல்லாமல் இருக்கிறாய். ஏன் தங்கமே? ஏன் உனக்கு இப்படி ஆயிற்று? எனக்கும் புரியவில்லை. எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்து விடுவாய். ஆனால் ஏன் இப்போது இப்படி இருக்கிறாய் என்று எனக்கே புரியவில்லை. உன்னுடைய தன்னம்பிக்கை எத்தனை முறை எத்தனை விதத்தில் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு விடியலும் கதிரவனின் தன்னம்பிக்கை, ஒவ்வொரு பௌர்ணமியும் நிலவின் தன்னம்பிக்கை, ஒவ்வொரு தளிரும் ஒரு செடியின் தன்னம்பிக்கை, ஒவ்வொரு விதையும் ஒரு மலரின் தன்னம்பிக்கை, ஒவ்வொரு வெற்றியும் ஒரு தோல்வியின் தன்னம்பிக்கை. அவமானங்கள் பலரை வீழ்த்திடும், சில நேரங்களில் உயர்த்திடும். இரண்டும் தானே இருக்கிறது. நீ பொறுமையோடு இருக்கணும், மன உறுதியோடு இருக்கணும். இப்படியெல்லாம் செயல்பட்டால் அவமானம் கூட உனக்கு வெகுமானமாக மாறிவிடும். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமென்றால் நீ விட்டு செல்ல வேண்டியது கால் தடங்களை மட்டுமல்ல, ஏளனத்தையும் தான், எதிர்பார்ப்பையும் தான், அவமானத்தையும் தான், சில துரோகங்களை கூடத்தான். சில சுவடுகள் மனதில் வடுக்கலாக இருந்தால்தான் வாழ்க்கையில் உனக்கு சாதிக்கும் வல்லமை வரும். விமர்சனங்களால் சிதைந்து விட்டிருக்கிறாய். சிதைத்து விட்டார்கள் பல விமர்சனங்களை கொண்டு. ஆனால் உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளணும். அது உன்னுடைய விவேகத்தை வேகப்படுத்தும் தங்கமே. எங்கே சென்றது உன்னுடைய தன்னம்பிக்கை? நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்றும் விதி என்றும் எண்ணாமல் தீர்வு என்ன என்று காண். நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாகும். வாழ்க்கை அடுத்த நிமிடம் ஒளித்து வைத்திருக்கும் அதிசயத்தில் மரணம் கூட இருக்கலாம் என்பதால் வாழும் வரை ஆணவம் இருக்கக்கூடாது. அகங்காரம், கோபம், தற்பெருமை போன்ற குப்பைகள் இன்றி அர்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. நீ என் பிள்ளை, தங்க பிள்ளை.
வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா, தருவேனா மாட்டேனா என குழம்பக்கூடாது. நான் தருவேன் என்று நம்பி இரு. ஏன் சாயியை பற்றி உனக்கு தெரியாதா? காலம் அறிந்து கருணை புரிவேன் என்று உனக்கு தெரியாதா? ஏன் தங்கமே இப்படி தடுமாறுகிறாய்? தடுமாற்றத்திற்கு காரணம் என்ன? எனக்கும் புரியவில்லை. விதைகளானது எங்கே தூக்கி எறிந்தாலும் அது முளைக்கும். அதேபோல் உன்னை யார் தூக்கி எறிந்தாலும் உன் வாழ்க்கை முன்னேற எப்போதும் இந்த சாயி உன்னோடு தான் இருப்பேன். இதில் சந்தேகம் வந்து விட்டதா உனக்கு? ஏதோ ஒரு சந்தேகத்தை யாரோ எவரோ ஒருவர்கள் தூண்டிவிட்டு விட்டார்கள். பிடித்ததோ பிடிக்கலையோ, வேண்டுமோ வேண்டாமோ சகித்து கொண்டு நாட்களை கடத்த சொல்லித் தருகிறது உன்னுடைய வாழ்க்கை. உண்மைதானே? அப்படி சொல்லித்தரும் வாழ்க்கையை ஏன் யாரோ பேச்சை கேட்டுக்கொண்டு இப்படி இருக்கிறாய்? வேண்டாம் தங்கமே, வேண்டாம். தவறான பாதையில் கூட்டத்தோடு சென்று கொண்டிருக்கிறாய். வேண்டாம், சரியான பாதையில் தனியாக செல். உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, துவண்டு கிடப்பவனுக்கு வெற்றி கிடைப்பதில்லை, போராடிக்கொண்டே இருப்பவனுக்குத்தான் கிடைக்கிறது. யாருக்காகவும் உன்னை காயப்படுத்தி கொள்ளக்கூடாது. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டும்தான் தங்கமே. இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. நாளை விடிந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்கிற நம்பிக்கையான மனநிலையில் கூட உனக்கான மாற்றங்கள் வரும், நிச்சயமாக வரும். ஆனால் காத்திருக்கணும். நான் இருக்கிறேன். உனக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தால் என்ன, தைரியமாக எதிர்கொள். நெஞ்சை நிமிர்த்து கொண்டு செல். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே. உன் சோதனைகள் அனைத்தையும் நான் முறியடிப்பேன். இந்த சாயின் அருளால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். அதுதான் அதிரடி மாற்றமாக இன்று இரவுக்குள் ஏற்பட போகிறது என்று சொன்னேன். உனக்கு தடைகள் பல வரும். அதை தட்டி பறிக்க கூட்டமும் வரும். எதை கண்டும் பயப்படக்கூடாது. துணிஞ்சு நிற்கணும். சாயின் பிள்ளை, முன்வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நான் பதில் சொல்வேன். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய். அழாதே, அழக்கூடாது. அந்த கண்ணீரை ஆனந்தமாக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் இருக்கும்போது தங்கமே, பயப்படக்கூடாது. நடப்பவை உனது நன்மைக்கென்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போது உனது வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றிவிடும். இப்போது உனக்கு பல குழப்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் நீ எடுக்கும் முடிவு சரியானதாக இருந்தால் உன் வாழ்க்கை யாராலும் எவராலும் அசைக்க கூட முடியாது. எது எளிதானதோ அது நீண்ட காலம் நீடிக்காது. எது நீண்ட காலம் நீடிக்கிறதோ அது எளிதானது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. கவலையே படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. இன்று இரவுக்குள் நிச்சயமாக ஒரு அதிரடி மாற்றம் ஏற்படும். என் பிள்ளைக்கான பதிவு இது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.